பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த நாள் தேவனுடைய செய்திக்கு ஆதாரமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். திரும்ப வாசிக்கிறேன் உங்களுடைய வேதாகம ஞானத்துக்காக. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு பார்க்கிறோம், அப்போஸ்தலனாகிய பவுலுடைய அறிக்கையை பார்க்கிறோம். அறிக்கை அல்லது அவருடைய ஸ்டேட்மெண்ட். அவர் கொடுக்கிற அறிக்கை இங்கு தெளிவாய் எழுதியிருக்கிறது. பொதுவாகவே இந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எல்லாருமே பயன்படுத்துவார்கள். அதுல என்ன ஒரு வேதனைன்னா, முழு வசனத்தை பயன்படுத்த மாட்டார்கள். அதுல ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவாங்க, என் கிருபை உனக்கு போதும். இதைத்தான் பயன்படுத்துவாங்க. இன்றைக்கு இதுல இருந்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய 4 விதமான அறிக்கையை நாம் பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்யும். அந்த 4 வித அறிக்கை என்ன? முதலாவது நம்பர் 1, என் கிருபை என்று சொல்லுகிறோம். 2வது நம்பர் 2, என் பலம் என்று சொல்லுகிறோம். 3வது நம்பர் 3, என் மேல் என்று சொல்லுகிறோம். 4வது நம்பர் 4, என் பலவீனங்களை என்று சொல்லுகிறோம். அப்போ என் கிருபை, என் பலம், என் மேல், என் பலவீனம், இந்த 4லும் அவர் என் 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 என்று சொல்லி தன்னை உட்படுத்துகிறதை அல்லது கிறிஸ்துவை காண்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். இப்போ இங்க கிருபையிலேயே கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக முதலாவது பார்க்கிறோம், என் கிருபை என்று அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்போ இந்த என் கிருபை என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? என் கிருபை என்றால் என்ன? 2 சாமுவேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினதைப் போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்போ இங்க பவுலுடைய அறிக்கை என்ன? ஆண்டவர் சொன்னார், என் தேவன் சொன்னார், நான் ஜெபித்த போது என் கர்த்தர் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னார் என்று பவுல் அறிக்கையிடுகிறார். அப்போ அந்த என் கிருபை என்றால் அதற்கு முத்தாய்ப்பான, முத்தரிக்கத்தக்கதான அழகான ஒரு விளக்கம் அங்கு வாசிக்கிறோம். இந்த 2 சாமுவேல் 7:15 அந்த என் கிருபை என்று சொன்னால், ஓ என் கிருபையை அவனை விட்டு விலக்க மாட்டேன். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய கிருபையின் கரம் இந்த ராத்திரி நேரத்திலே உங்களோடு கூட பேசுகிறது.
என் கிருபை என்று பவுல் அழகாய் கர்த்தர் சொன்னதை அப்படியே சொல்லுகிறார். அந்த என் கிருபை என்பதே, என் மகனே, என் மகளே, உன்னை விட்டு என் கிருபையை விளக்க மாட்டேன் என்று கர்த்தர் கொடுக்கிற அருமையான உறுதிப்பாடாய் இருக்கிறது. அந்த உறுதிப்பாட்டை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ இந்த கிருபை நம்முடைய ஜீவியத்திலே பவுலோடு இருந்ததை போல நம்மோடு இருக்கும். சரி, இந்த என் கிருபை என்று சொன்னா, என் கிருபை உன்னை விட்டு விளக்க மாட்டேன் என்று சொன்ன, அப்ப யாரை விட்டு கிருபையை விளக்க மாட்டார்? யாரை விட்டு கிருபையை விளக்க மாட்டாரா? யாருக்கா கொடுத்துட்டாலும் அது அப்படிதான் இருக்குமான்னா அப்படி கிடையாது. சிலரை விட்டு கர்த்தர் கிருபையை எடுக்க வேண்டிய நேரம் வரும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, சவுலை விட்டு நான் கிருபையை எடுத்ததை போல உன்னை விட்டு அல்லது அவனை விட்டு, தாவீதை விட்டு நான் கிருபையை அல்லது சாலமோனை விட்டு கிருபையை விளக்க மாட்டேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், அப்ப யாரை விட்டு கிருபையை ஆண்டவர் எடுக்க மாட்டார் அப்படின்னா அதற்கும் வேதம் விளக்கம் கொடுக்கிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 89ஆம் சங்கீதம் 24வது வசனம். சங்கீதம் 89:24. என் உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும். அல்லேலூயா. யாரை விட்டு ஆண்டவர் கிருபையை எடுக்க மாட்டார் என்று சொன்னா, யார் தேவனிடத்தில் உண்மையாயிருக்கிறார்கள், யார் தேவனுடைய காரியத்திலே உண்மைத்துவமாய் செயல்படுகிறார்களோ அவர்களை விட்டு ஆண்டவர் கிருபையை எடுக்கவே மாட்டார். ஏன்னாக்கா ஆண்டவர் பவுல்கிட்ட சொன்ன வார்த்தையை தான் உங்களுக்கு எனக்கு சொல்றார். பவுலை விட்டு கிருபையை விளக்குனதை போல உன்னை விட்டு கிருபையை விளக்க மாட்டேன். அப்ப அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த வேதம் சொல்லுகிறதை போல சங்கீதக்காரன் சொல்லுகிறாரே, கர்த்தர் நல்லவர் 89ஆம் சங்கீதம் 24, அதன்படி நம்முடைய ஜீவியத்துல உண்மை ரொம்ப முக்கியம். நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அல்லது கவனிக்கல எனக்கு தெரியல. நம்முடைய ஊழியத்துல இருட்டோட ஜபத்திலையும் சரி, இல்ல இரவுக்குற ஜபத்திலையும் சரி, இல்ல சோத்திரம் சத்தியத்தை பேசும்போது சரி, அடிக்கடி இந்த உண்மை என்ற வார்த்தையை பயன்படுத்துறத நீங்க பார்ப்பீங்க. என்னோட இருக்கிற மற்ற ஊழியக்காரர்கள், நான் அந்த கூட்டத்தை நடத்த வராத போது அவங்க பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறது நீங்க நல்லா கவனிச்சிருப்பீங்க. அதுலயும் இந்த பண விஷயம், காணிக்க விஷயம், கரங்கொடுக்கும் ஊழியம், இயேசு நலம் ஊழியம், இதெல்லாம் பத்தி பேசும்போது கர்த்தர் நல்லவே அந்த உண்மையை பத்தி பேசுறோம் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அந்த உண்மையின்படி இருக்கிறோம் அல்லது இருந்து கொண்டு இருப்போம் என்கிற அந்த உறுதியின்படி நடத்தும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்குள்ளும் ஒவ்வொரு சகோதரர்களுக்குள்ளும் ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜீவியத்துல இந்த உண்மை வரணும். வீட்டில பணத்தை ஒளிச்சு வைக்கிறது, இவங்களுக்கு தெரியாம அங்க மறைச்சு வைக்கிறது, அப்புறம் அதை எங்க வச்சுட்டோம்னே மறந்துடுறது, அப்புறம் ஐயோ இதை வச்சோம் ஆனா மறந்துட்டேன், உடனே எல்லாத்தையும் இழுத்து கொட்டுறது. அந்த நேரத்துல யாராவது வந்து என்னன்னு கேட்டா இல்ல அது இல்ல இதுல பொய் சொல்றது. அப்போ கொஞ்சம் ஒளிச்சு வைக்கிறது கடைசி எங்க போகுது? உங்க வாயின் வார்த்தை பொய் சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருது. நான் அதனாலதான் முன்ன இருந்து அடிக்கடி நம்ம ஜனங்களுக்கு சொல்லித்தரேன், இந்த பணம் இந்த நகை இவைகளுக்கு மீது நம்முடைய நாட்டமும் நம்முடைய கவனமும் அதிகமாய் இருக்கவே கூடாது. சமீபத்துல கர்த்தர் நல்லவே ஒரு இடத்துல ஒரு நகை குழந்தைக்காக எடுக்க வேண்டிய நிலைமை. அப்போ அங்க இருக்க ஒருத்தர் சொல்றாரு, பாஸ்டருக்கு இதை எடுத்து கொடுங்க அப்படின்னு. உடனே கூட இருக்க சொல்றாரு, பாஸ்டருக்கு எடுத்து கொடுக்கலாம், ஆனா பாஸ்டர் அந்த நகையை கையில தொடக்கூட மாட்டார், அதை திரும்பி கூட பார்க்க மாட்டார். நகை கடையில வச்சுக்கிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். அப்போ நான் அது தள்ளி இருந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுறத கவனிச்சேன்.
இவர் பாஸ்டர் கூட எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்றார். அவர் உடனே சொல்லிட்டார், அவர் அதை தொடவே மாட்டார், திரும்பி கூட பார்க்க மாட்டார். நான் உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணேன். அவ்வளோ பெரிய நகை கடையில சோத்திரம் இங்க நகை அவங்க வாங்கிட்டு இருக்கும் போது நம்மளை குறித்து இப்படி ஒரு சாட்சி அங்க வருதே, கர்த்தாவே உமக்கு நன்றி. இப்போ நிறைய பேர் கிருபை இழந்து போறதுக்கு காரணம், தேவனுடைய கிருபையின் சகாயம் இல்லாதது காரணம், இந்த உண்மை இல்லாததுனால தான். ஊழியத்துக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டோம், அந்த ஊழியத்துக்கு அது நிறைவேற்றணும். ஊழியக்காரருக்கு முன்னாடி ஒண்ணு தெரிவிச்சிட்டோம், அது என்ன இருந்தாலும் செய்திடணும். அல்லது தேவனுக்கு முன்பாக நீங்க எதை அறிக்கையிட்டீங்களோ அதை கர்த்தர் கவனிப்பார் என்று சொல்லி அதை செய்வது. அப்பதான் இந்த பவுல் சொல்லுகிறபடி என் கிருபை என்று ஆண்டவராக இயேசு பவுல்கிட்ட சொன்னதை பவுல் தன்னுடைய கிருபையை போல உணர்ந்தாரே, அதுதான் மகிமை. அப்போ இந்த பவுலுடைய அறிக்கையில அறிக்கையே கிருபைய குறித்த அறிக்கையா இருக்கு. நான் ஜப்பானுக்கு போவேன், நான் அந்திப்போலிக்கு போவேன், நான் நிக்கோபாருக்கு போவேன், நான் கலிலேயாவுக்கு போவேன், அங்கெல்லாம் போய் சபை வைப்பேன். இந்த அறிக்கையெல்லாம் அவர் பண்ணல. பவுலுடைய அறிக்கைய கர்த்தர் கொடுக்கிற கிருபைய குறித்த அறிக்கை. அந்த அறிக்கையின்படியே பவுலுக்கு அது கிடைச்சது. ஏன் கிடைச்சதுன்னா, சங்கீதக்காரன் சொன்ன அந்த உண்மை பவுலுகிட்ட இருந்தது. அந்த உண்மை நிமித்தமாகத்தான் ஆண்டவர் பவுலுக்கு அழகான கிருபையை கொடுத்தார், நல்ல கிருபையை கொடுத்தார். இந்த செய்தியை கேட்கிற தெய்வ பிள்ளைகளை, உங்க மேல கிருபை இருக்கான்னு நான் கேட்க விரும்பல, ஆனா அந்த கிருபையை காத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உண்மை இருக்கான்னு பாருங்க. உண்மை இருக்காதுன்னு யோசிங்க. அந்த உண்மை இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும், அந்த கிருபை உங்களை விட்டு விலகாது, ஆண்டு விளக்கவும் மாட்டார். அப்ப பவுலுடைய அறிக்கை என் கிருபை என்று சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இரண்டாவதாக அந்த பவுல் தன்னுடைய அறிக்கையை சொல்லும் போது அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். இங்கு பவுல் சொல்லுகிற 2வது அறிக்கை என்னன்னா, என் பலம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இங்கு என் பலம் என்று பவுல் சொல்லுகிறாரே, இது என்ன பலம்? இது பவுலுடைய பலனா? அவர் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி குதிரை சவாரி பண்ணுகிறவராய் இருந்தாரே, அப்போ குதிரை ஏறக்கூடிய அளவுக்கு அவருடைய கால்கள் இருந்த அந்த பலமா? சபைகள் தோறும் அடித்து நொறுக்குகிறவராய் இருந்தாரே, அப்போ அவருடைய கையில் இருக்கிற பலமா? தன்னோடு கூட பல அடியாட்களை வச்சிட்டு இருந்தாரே, அப்ப எல்லாரையும் பயமுறுத்தக்கூடிய பலமானா? இந்த 2 கொரிந்தியர் 12:9 பவுல் என் பலம் என்று சொல்லுகிற அந்த பலம் எதை குறிக்குதுன்னா, தன்னுடைய பலத்தை சொல்லவில்லை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை இவர் அப்படியே அறிக்கையிடுகிறார். ஆண்டவர் முதலாவது எனக்கு சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். ஆண்டவர் 2வது என்று சொன்னாரு, பலவீனத்துல என் பலம் பூர்ணமா விளங்கும். அப்ப ஆண்டவர் சொன்ன அந்த வார்த்தை, அந்த அறிக்கையை இவர் தன்னுடைய அறிக்கையாய் தைரியமாய் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்ல. இந்த பலம் என்றால் என்ன? இந்த பலம் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:17 அதிகாரம் 17வது வசனம். தன் இருதயத்தெல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் என் தாயின் கற்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டு போகும், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான்.
தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த பலம் என்பது எதை குறிக்கிறது? கர்த்தர் நல்லவர். இங்கு சிம்சோனை குறித்து வாசிக்கிறோம். நியாயாதிபதிகள் 16:17. அவன் தெளிவாய் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர், சவரகன் கத்தி என் தலையின் மேல் படவில்லை, நான் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனானவன். அப்போ இந்த பலம் என்பது எதை குறிக்கிறது? தேவனுக்கு தன்னை பண்ணின பிரதிஷ்டையை, தேவனுக்கு தன்னை கொடுத்த அர்ப்பணிப்பை குறிக்கிறது. அதுதான் பலம். ஒருவேளை இந்த பலம், அதாவது ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த அந்த தேவ பலன் இருக்கு பாருங்க, அந்த ஆண்டவர் பவுலுக்கு கொடுத்த அந்த தேவ பலன் ஒருவேளை பவுலை விட்டு போயிடுச்சு, ஆண்டவர் பவுலை விட்டு எடுத்துட்டார் அப்படின்னாக்கா இந்த பவுல் யார் தெரியுமா? அந்த நியாயாதிபதிகள் 16:17 சொல்கிறபடி, அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலவும் ஆவேன். இப்போ ரகசியத்தை தெரிஞ்சுக்கோங்க. பவுல் ஒரு முறை சொன்னாரு, நான் நிர்வாணியாயிருந்தேன், கப்பல்ல பிரயாணம் பண்ணேன், 40க்கு 1 முறை அடிக்கப்பட்டேன். இப்படி நிறைய காரியத்தை சொல்ற. இவ்வளவெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சரித்திரமும் பைபிளும் சொல்லுது, அவர் அடிச்சு கொலை உயிர் குற்றுயிருமா விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த மனுஷன் ஏஞ்சி நடந்து உயிரோடு வந்து ஊழியர். அதுக்கப்புறம் பல வருஷம் உயிரோடு இருந்து தொடர்ந்து ஊழியத்தை நிறைவேற்றுகிறார். இது எப்படியா நடந்ததுன்னா, அது உண்மையான ரகசியம் என்ன தெரியுமா? என்றைக்கு ஆண்டவர் பவுல் மீது தம்முடைய ஒரு பலத்தை வைத்தாரோ, அந்த பவுலுடைய மரண பரியந்தம் அவன் இரத்த சாட்சியாய் மரிக்கிற வரைக்கும் அந்த தேவ பலம் பவுலை விட்டு போகவே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்றாங்க கர்த்தர் பவுலுக்கு கிருபை கொடுத்தார். ஆனா நான் சொல்றேங்க, கர்த்தர் பவுலுக்கு கிருபையை மட்டும் கொடுக்கலங்க, அவர் தன்னுடைய பலத்தை கொடுத்தார். ஒரு பக்கம் கிருபை, மறுபக்கம் பலன். இப்ப ஒரு கேள்வி கேட்கிறேன், கிருபை எதற்குரியது, பலம் எதற்குரியது? கிருபை என்ன செய்யும், பலம் என்ன செய்யும்? கிருபை மனுஷனுக்கும் தேவனுக்கும் இடையே இருக்கிற ஒரு பாலம். அவன் உள்ளாட மனுஷன் சோரும் போது, ஆத்துமா தொய்வடையும் போது, அவன் ஜீவியத்தை வெறுக்கிற நிலைமை வரும்போது, தாங்கொன்னா சோதனை வரும்போது, அவனால் முடியாது என்று நினைக்கும் போது, அவனை அறியாத ஒரு கிருபை அப்படியே நடத்திக்கிட்டே இருக்கும். அவன் இந்த மனுஷனுக்கு அடி வரும், ரத்தம் வரும், காயம் வரும், தருத்திரியம் வரும், பிச்சைக்காரத்தனம் வரும், இழப்பு வரும், எல்லாம் வரும். ஆனாலும் இந்த மனுஷன் சாகவே மாட்டாங்க. அது என்ன நடந்தாலும் உயிரெடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் கிருபை. இது என் கிருபை. இதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப ரெண்டாவது அங்கு பலன் இருக்கு. இந்த பலன் எதற்குரியதுன்னா, இது மனிதர்களை மேற்கொள்வதற்கு வேண்டிய பலன். அதனாலதான் 2 கொரிந்தியர் 12:9 முதலாவது கிருபையை சொல்லிட்டு 2வது பலத்தை கொடுத்து சொன்னார். ஒரு மனுஷன் முதலாவது நிரம்ப வேண்டியது தேவனுடைய கிருபையில. அதுக்கு நிரம்பிட்டாக்கா அடுத்தது அதே தேவனுடைய பலம் வந்துடும். இந்த பலம் என்ன செய்யும் தெரியுமா? 2 விதத்திலே அந்த பலம் செயல்படும். ஒன்று, தேவனுடைய ஞானம் அந்த மனுஷனிடத்துல பலமாய் வழங்கும். 2வது, அவன் சரீரம் எந்த வேதனையும் எந்த காயத்தையும் தாங்கும். நான் உங்களுக்கு புரியும் நினைக்கிற, திரும்பவும் சொல்றேன். இந்த பலம் தேவன் ஒரு பரிசுத்தவானுக்கு ஒரு பரிசுத்தவாட்டிக்கு கொடுக்கிற பலம் என்பது 2 விதத்திலே கிரிச்சி. ஒன்று, கர்த்தர் நல்லவன். சோதரம், அந்த சரீரம் எந்த பாடுகளையும் எந்த காரியத்தையும் சகிக்கும். 2வது, அந்த பலம் தேவனோடு இருக்க உதவி செய்யும். அந்த பலத்தை தான் ஆண்டவர் என் பலம் என்று சொன்ன அதே வார்த்தையை இங்கு பவுல் தன்னுடைய அறிக்கையாய் சொல்லுகிறார், என் பலம் என்று சொல்லி.
இப்ப பவுலுடைய வாழ்க்கையை கொஞ்சம் திருப்பி பாருங்க. பவுலோடு கூட தீமோத்தேயு இருந்தார், பவுலோடு கூட தீத்து இருந்தார், பவுலோடு கூட எப்பாப்பிரா இருந்தார், பவுலோடு கூட எப்பாப்பிரா தீத்து இருந்தார், பவுலோடு கூட லூக்கா இருந்தார், பவுலோடு கூட ஆக்கில்லா இருந்தான், பவுலோடு கூட பிஸ்கில்லா இருந்தான், பவுலோடு கூட பெபையாள் இருந்தான், பவுலோடு கூட இன்னும் சுத்திரம் அன்னாள் இருந்தா, பவுலோடு கூட இன்னும் ஏராளமானவர்கள் இருந்தார். பவுலை விட்டு பிரிந்து போன தேமா, பவுலோடு கூட தேமா இருந்தான். இவ்வளவு பேர் இருந்தாங்க. இவ்வளவு பேரும் பவுலோடு கூட ஷீலா முதற்கொண்டு இருந்திருந்தும் அந்த முழு வேதாகமம் முடிகிற வரைக்கும் அங்க யாரை பத்தி சொல்லப்படுது? பவுலை பற்றி மட்டும்தான். ஏன் தெரியுமா? இந்த பவுலுக்கு ஒரு பக்கத்துல கர்த்தர் தம்முடைய கிருபையையும் மறுபக்கத்துல கர்த்தர் தம்முடைய பலத்தையும் கொடுத்தார். இதுல இருந்து ஒண்ணு தெரியுது. ஏன் இடையில தீமோத்தேயுவை காணோம், இடையில தீத்துவை காணோம், இடையில எப்பாப்பிராவை காணோம், இடையில எப்பாப்பிரா தீத்துவை காணோம், இடையில தேமாவை காணோம், இடையில ஆக்கில்லாவை காணோம், இடையில சோதர பிஸ்கில்லாவை காணோம், இடையில பெபையால காணோம், இடையில அண்ணால காணோம். இவங்கெல்லாம் எங்க போயிட்டாங்க அப்படின்னாக்கா, அவங்களை குறித்து நான் குறை சொல்ல விரும்பல, எனக்கு அதை சொல்லக்கூடிய தைரியம் கிடையாது. ஆனா ஒண்ணு சொல்லுவேன், இந்த பவுல் மீது கர்த்தர் வைத்த பலம் அவனுடைய கடைசி நாள் வரைக்கும் அவனை விட்டு வெளியேறவில்லை. அதனாலதான் பவுலும் பவுலுடைய ஊழியங்களும் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிலைத்து நிற்கிறது. அப்போ இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவர்ட்ட சொல்லுங்க, ஆண்டவரே உம்மோடு உறவாட கிருபையையும் இந்த உலகத்தோடு ஜெயித்து ஆள எனக்கு பலமும் எனக்கு வேண்டும். அந்த கிருபையும் பலமும் எனக்கு தாங்க. அந்த 2 அபிஷேகத்தை எனக்கு தாங்க. ஒரு பக்கம் கிருபை என்னை தாங்கட்டும், மறுபக்கத்துல பலன் என்னை தாங்கட்டும். இந்த கிருபைக்கும் பலத்துக்கும் இன்னைக்கு யாரையா சாட்சி சொன்னா நான் யார சொல்லலாம் என்று யோசிக்கிறத விட என்னையவே கர்த்தருடைய பலிபீடத்திலே உயிருள்ள சாட்சியாய் வைக்க விரும்புவார். என் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்தேன், எல்லாவற்றையும் இழந்தேன். கர்த்தர் என் வாழ்க்கையிலே மரணங்கள் 15 16 மரணங்களை நேருக்கு நேராக சந்தித்தேன். எத்தனையோ பேர் கண்ணுக்கு முன்னாடி மறித்தார்கள், நானே பல முறை மறித்தேன். எனக்கென்று எந்த ஆதரவும் உதவியும் இல்லாதிருந்த காலங்கள் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு எப்படி நிலைத்திருக்கிறேன், எப்படி ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னா ரொம்ப தாழ்மையோடு நான் சொல்லுவேன், அற்பமும் அப்பிரயோஜனமான எனக்கு ஒரு பக்கத்துல கர்த்தர் கிருபையை கொடுத்தா, மறுபக்கத்துல தேவன் பலனை கொடுத்தா. இந்த சமீப நாட்களா நான் கடந்து போகிற பாதையிலே இதே சோதனை, இதே இக்கட்டு வேற ஒரு ஊழியக்காரருக்கு வந்திருக்கும் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவே. என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அது எங்கேயோ போய் ஏதோ ஒரு வினையில முடிஞ்சிருக்கும். ஆனா சகித்து சகித்து தாங்கி பொறுத்து துதித்து கர்த்தர் பார்ப்பார், கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார்னு ஜனங்களை ஜெபிக்க மட்டும் வச்சு கர்த்தர் நோக்கி காத்திருக்குது. இதெல்லாம் எப்படி முடிஞ்சுன்னா, ஒண்ணு உள்ளான மனுஷனுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, 2வது இந்த உலகத்தை எதிர்கொள்ள கர்த்தர் கொடுத்த பலம். இந்த கிருபையும் இந்த பலமும் தாங்க நடத்துது. இந்த அருமையான சத்தியத்தை கேட்கிறவர்கள் நீங்க நல்ல அபிஷேகம் பெற்றவர்கள் என்பது உண்மையானா இப்பொழுதே உங்க வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, பவுலுக்கு கொடுத்த அந்த என் கிருபை என்கிற அந்த என் கிருபை எனக்கு வேண்டும். ஆண்டவரே, இந்த பவுலுக்கு கொடுத்த என் பலம் என்கிற அந்த என் பலம் எனக்கு வேண்டும் என்று கேட்டு பாருங்க. ஆண்டவர் அந்த என் கிருபையையும் கொடுப்பா, அந்த என் பலத்தையும் கொடுப்பா. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர். 3வதாக அந்த பவுலுடைய அறிக்கை என்ன? அந்த 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் அதே 9வது வசனத்தை திரும்பவும் வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. ஆமென். இப்ப 3வது பவுல் சொல்லுகிறார், என்மேல் என்று சொல்லுகிறார். என்ன அருமையான ஒரு வார்த்தையை பாருங்க.
இதுல ரொம்ப முக்கியம் என்னன்னா, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த 2 கொரிந்தியர் 12:9 இந்த விதத்திலே இப்படி தனித்தனியா அவன் எண் 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 என்று சொல்லுகிற இந்த மெத்தட்ல என்னைக்காவது நீங்கள் பைபிள் வாசிச்சிருக்கீங்களான்னு தெரியல. இந்த விதத்துல எப்படியாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா என்பது எனக்கு தெரியல. இப்போ முதலாவது சொல்லுகிறார் என் கிருபை, இரண்டாவது சொல்லுகிறார் கர்த்தர் நல்லவே என் பலம், மூன்றாவது சொல்லுகிறார் ஓ கர்த்தர் நல்லவே என்மேல் தன்னுடைய கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. இந்த என்மேல் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறது? இந்த என்மேல் என்கிற வார்த்தை எதற்கு ஒப்பாய் இருக்கிறது? சங்கீதங்களின் புஸ்தகம் 137வது சங்கீதம் 6வது வசனம். சங்கீதம் 137:6. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்வதாக. இப்போ இந்த என்மேல் என்கிற வார்த்தையை சொல்லும் போது கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி என்கிறார். இந்த வல்லமை எப்படிப்பட்ட வல்லமைன்னா, அது சங்கீதக்காரன் அழகாய் விளக்கம் கொடுக்கிறார். அது எருசலேமுக்காக ஜெபிக்கிற ஒரு வல்லமை. அது தேவனுடைய தயவை நினைக்கிற ஒரு வல்லமை. ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளுக்காக துதிக்கிற ஒரு வல்லமை. இது எல்லாம் சேர்ந்துதான் என்மேல் தங்கும்படி. அது கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்கும்படி. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே சங்கீதக்காரன் ரொம்ப பக்தியோடு பயத்தோடு சொல்றார், நான் என் ஆண்டவரை நினைக்காமல் போனால், எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலே நான் எண்ணாமல் போனால், என் நாவு என் மேல் வாயோடு ஒட்டி கொள்ள கடவுள். அப்ப என்ன அர்த்தம்? நான் என்ன பதவியில இருந்தாலும், ராஜாவா இருந்தாலும், ஜனாதிபதியா இருந்தாலும், நான் யுத்தம் பண்ணுகிறவனா இருந்தாலும், எந்த காரியமா இருந்தாலும், கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. நான் எப்போதும் துதிக்கு இடம் கொடுக்கிறவனாய் இருக்க வேண்டும். நான் எப்போதும் கர்த்தர் நல்லவே, தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷனாய், தேவனை ஆராதிக்கிற ஒரு மனுஷியாய் இருக்க வேண்டும். அப்ப என்மேல் என்பது அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லு கிறிஸ்துவின் வல்லமை. இந்த கிறிஸ்துவின் வல்லமை என்பது சாதாரணமானது கிடையாதுங்க. கர்த்தர் நல்லவே. வேதத்திலே எத்தனையோ வல்லமைகள் உண்டு. அந்த பசுத்திரம் கர்த்தருடைய நாமத்துக்கு அந்த எத்தனையோ கிருபையில வல்லமையில ஒரு பெரிய வல்லமை என்னன்னா கிறிஸ்துவின் வல்லமை. அந்த கிறிஸ்துவின் வல்லமை என்பது கர்த்தர் நல்லவே. பூமியில் இருக்கிற மற்ற எல்லா வல்லமையை விட அது வித்தியாசமான அபிஷேகிக்கப்பட்ட ஒரு வல்லமையை குறிக்கிறதா இருக்கிறது. தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்போ இந்த கிறிஸ்துவின் வல்லமை என்றால் என்ன? அந்த பவுல் சொல்லுகிறாரே கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் என்று சொல்லுகிறார். அந்த அவர் மேல் இந்த கிறிஸ்துவின் வல்லமை எதை குறிக்கிறது? 2 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 பேதுரு 1:16. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் அவர் வருகையையும் உங்களுக்கு அறிவித்தோம். அல்லேலூயா. இப்போ இந்த கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குகிற அந்த கிறிஸ்துவின் வல்லமை என்றால் என்ன என்று சொன்னால், தேவனுடைய மகத்துவத்தை கண்ணால் காண்பதற்கு பெயர்தான் கிறிஸ்துவின் வல்லமை. அப்ப பவுலுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்துவத்தை கண்ணால் கண்டிருக்கிறாரா என்று சொன்னா,
தைரியமா சொல்லலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஆண்டவர் பவுலுக்கு தரிசனமாகி, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு, நீ இங்கேயே ஊழியம் செய்ய என்று சொல்லுகிறார். அப்போ அந்த பவுலுக்கு ஆண்டவர் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னொரு விசை 276 பேரோடு கூட பவுல் கப்பல் பயணம் பண்ணும் போது அங்கு சுனாமி வருகிறது, அலை வருகிறது, காற்று வருகிறது, மழை பெய்கிறது. கடைசியில எல்லாரும் சாக போகிற நிர்பந்தம் வரும்போது அன்னைக்கு ராத்திரி தேவன் பவுலுக்கு தரிசனமாகி, பவுலே நீ பயப்படாதே, உன்னோடு இருக்கிறவர்களை ரட்சிக்கும்படிக்கு உன்னோடு இருக்கிறேன், அவர்கள் எல்லாரையும் நான் காப்பாற்றுவேன், நீ அகிரிப்பாவுக்கு முன்பாய் சாட்சியாய் நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு தரிசனம் கொடுத்து பேசினார். அது அந்த பவுலுக்கு கிடைச்ச 2வது மகத்துவம். அப்ப இந்த பவுல் சொல்லுகிறாரே, கிறிஸ்துவின் வல்லமை என்மேல் தங்குமடி. அந்த என்மேல் என்கிற வார்த்தை கிறிஸ்துவின் வல்லமையை குறைக்கிறது. அந்த கிறிஸ்துவின் வல்லமை என்பது கிறிஸ்துவின் மகத்துவத்தை குறிக்கிறது. எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, வேதத்துல எவ்வளோ சிறந்தவர்கள், ஆகச் சிறந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாரையும் விட ரொம்ப பெர்ஃபெக்ட் மேன், இல்லாட்டி ஒரு மகத்துவம் நிறைந்த மனுஷன் யாரையாவது சொல்லுங்கன்னு கேட்டா நான் தைரியமா சொல்லுவேன், அப்போஸ்தலனாகிய பவுலை தான் கை காட்ட முடியும். அவ்வளவு அற்புதமான ஒரு கிறிஸ்துவின் வல்லமை தங்கி இருந்த, அவ்வளவு அற்புதமான கிறிஸ்துவின் மகத்துவம் நிறைந்த ஒரு மனுஷன் தான் இந்த பவுல் என்கிற மனுஷன். இந்த கடைசி காலத்துல எனக்கு ஒரு ஆதங்கம் உண்டு. இந்த பவுலை போல கிறிஸ்துவின் வல்லமை தங்கி இருக்கிற அல்லது கிறிஸ்துவின் மகத்துவத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு பரிசுத்தவான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கிடைச்சார் அப்படின்னாக்கா ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஆண்டவருக்குள் மாத்திரும். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனையோ லட்சங்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வரணும். தேவனுக்கு மகிமை. எத்தனையோ லட்சம் மக்களை கிறிஸ்துவின் ஞானஸ்தானத்துக்குள் நடத்தலாம். காரணம், இந்த தேவனுடைய வல்லமை ஒன்று தங்கி இருப்பது, தேவனுடைய மகத்துவத்தினால் 2வது நிறைந்திருப்பது. அப்போ இந்த பவுல் சொன்ன முதல் அறிக்கை என் கிருபை என்று சொல்கிறார். 2வது அறிக்கை என் பலம் என்று சொல்லுகிறார். 3வது அறிக்கை என் மேல் என்று சொல்லுகிறார். 4வது அறிக்கை அந்த பவுல் என்ன அறிக்கையிடுகிறார்? அந்த 2 கொரிந்தியர் 12:9 சொல்லுகிறது, வாசிக்கிறேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி. 4வதா சொல்றார் பாருங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் மேன்மை பாராட்டுகிறேன். இப்ப 4வது அவர் சொல்றாரு, என் பலவீனங்களை என்று சொல்லுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, எல்லாருக்கும் பலவீனம் வரும். இது மனுஷனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் கட்டாயமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. எனக்கு பலவீனம் வராது என்று யாரும் சொல்ல முடியாது. எனக்கு பலவீனம் வந்ததா யாரும் அடையாளம் காட்ட முடியாது என்று யார் சவால் விட முடியாது. ஏனென்றால் பலவீனம் என்பது எல்லாருடைய வாழ்க்கையிலே வரவேண்டிய, எந்த நேரத்தில் வரும், எப்படி வரும் என்றெல்லாம் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த பலவீனத்தை ரொம்ப சந்தோஷமா ஏத்துக்கிட்டது, இந்த பலவீனத்தை ரொம்ப பெருமையா பேசுனது யார் என்று கேட்டாக்கா அது அப்போஸ்தலனாகிய பவுலை மாத்திரம்தான் சொல்ல முடியும். அவர் சொல்றார் பாருங்க, என் பலவீனங்களை குறித்து நான் மேன்மை பாராட்டுகிறேன், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இந்த பலவீனங்கள் என்றால் என்ன? இந்த பலவீனங்கள் என்பது எதை குறிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கு பவுல் சொல்லுகிற பலவீனம் தனக்கு இருந்ததான வளைஞ்சி போன மூக்கு, அதை சொல்லல. தனக்கு இருந்ததான சப்பானி போல கால் தான் பவுலுக்கு இருந்துச்சு, அதை அவர் சொல்லல. அந்த தனக்கு எப்பயுமே உடம்புல ஒரு விதமான சுகவீனம் இருந்துச்சு, அதை அவர் சொல்லல.
அவருக்கு எப்பயுமே கண்ணிலிருந்து தண்ணி வந்துகிட்டு இருக்கும். அதை அவர் சொல்லல. தன்னுடைய பலவீனம் என்று எதை சொல்லுகிறார்? ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கவனியுங்கள். கர்த்தர் நல்லவே. 2 கொரிந்தியர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். 2 கொரிந்தியர் 12:5. இப்படிப்பட்டவனை குறித்து மேன்மை பாராட்டுவேன், ஆனாலும் என்னை குறித்து என் பலவீனங்களே அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்ட மாட்டேன். என் பலவீனங்களே அன்றி வேறு ஒன்றிலும் மேன்மை பாராட்டவே மாட்டேன். இங்க பவுல் தன்னுடைய பலவீனம், தன்னுடைய குறை அப்படின்னு எதை சொன்னாரு தெரியுமா? நீங்க சுட்டு போட்டாலும் என் வாயில குற்றச்சாட்டு வரும், நீங்க அடிச்சாலும் யாரையும் எனக்கு தப்பா பேச தெரியாது, நீங்க கேட்டாலும் நான் யாரையும் அநியாயமாய் பழி சுமத்த மாட்டேன். ஏன்னா அப்படி யாருக்கு விரோதமா பேச முடியாது என்பது தான், யாருக்கு விரோதமா எழுந்திருக்க முடியாது என்பது தான் என்னுடைய பலவீனமே. வளர்மதி சிஸ்டர், உங்க மொபைல் ஆப் இதுல போடுங்க, மீட்ல போடுங்க, ஆன் பண்ணிட்டே இருக்கீங்க. கர்த்தர் நல்லவை. அப்ப அவருடைய பலவீனம் என்று சொல்லுவது, கர்த்தர் நல்லவை, நோய்வாய்ப்பட்டதில்லை. அவருக்கு ஒரு பலவீனம் இருந்துச்சு. என்னன்னா, தீமைக்கு தீமை செய்ய முடியாத ஒரு பலவீனம், தீமைக்கு எதிராய் செயல்பட முடியாத ஒரு பலவீனம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. இந்த ஒரு அனுபவம், இந்த ஒரு பக்குவம் இன்னைக்கு இருக்கிற தேவ பிள்ளைகளுக்குள்ள வரணும். இப்படிப்பட்ட காரியத்தை மேன்மை பாராட்டுகிறார் பாருங்க. ஆனா நம்ம ஜனங்க அப்படியா? ஒரு காய்ச்சல் வந்தா பெரிய பலவீனமா நினைக்கிறோம். ஒரு கை கால் உளைச்சல் வந்தா ரொம்ப பெரிய பலவீனமா பாக்குறோம். உடனே போய் சுகரை செக் பண்ணுங்க, உடனே போய் பிளட் டெஸ்ட் பண்ணுங்க, உடனே போய் ஸ்பெஷலிஸ்ட பாருங்க, ஒரு ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்கோங்க, ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுக்கோங்க, ஒரு 3 நாள் நல்ல ரெஸ்ட்ல இருங்க. ஒண்ணும் இல்லாததெல்லாம் பெரிய பலவீனமா நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆனா நல்ல ஒரு தேவ மனுஷன், நல்ல ஒரு பரிசுத்தவான், நல்ல ஒரு பரிசுத்தவாட்டி தன்னிடத்துல மற்றவர்களுக்கு விரோதமாய் எழும்ப முடியவில்லை என்பதை மட்டும்தான் பலவீனமாய் கருதுவார்கள். ஆனா தன்னுடைய சரீர உபாதைகள், தனக்கென்று வந்த வாதைகள், அதை ஒரு காலம் அவர்கள் பெருமையாய் பேச மாட்டார். அல்லது அதை ரொம்ப பெருசா சொல்லி, எனக்காக அப்படி ஜெபம் பண்ணுங்க, ஐயோ இப்படி ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் எனக்கு ஒண்ணும் ஆயிரக்கூடாது, தயவு செய்து கண்ணீர் வடிங்க, உபவாசம் போட்டு ஜெபம் பண்ணுங்க. இந்த பதைப்பே தேவையில்லைங்க. நீங்க நல்ல முதிர்ந்த விசுவாசியா, பழுத்த பழமா, நல்ல தேறின தேவ மனுஷனா இருந்தாக்கா உங்க பலவீனம் என்பதே, ஐயோ யாரையும் என்னால குத்த முடியல, யாரையும் என்னால அடிக்க முடியல, யார பத்தி குறை பேச முடியல, யாரையும் என்னால குற்றம் சாட்ட முடியல, யாரையும் தப்பா நினைக்க முடியல, யார் செஞ்ச தப்பையும் மற்றவர்கள்ட்ட கோல் மூட்ட முடியல, யாரையும் யாரோடையும் சண்டை இழுத்து விட முடியல. இதுதான் உங்களுடைய பலவீனமாய் இருக்க வேண்டும். இதுதான், இப்படிப்பட்ட காரியத்தை தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும். ஆனா இந்த நல்ல சுபாவம் எத்தனை பேருக்கிட்ட இருக்கு? நான் யாரையோ கேட்கல, இந்த இரவுக்கு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். இந்த அருமையான ஒரு ஜீவியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? இந்த அருமையான முன்மாதிரியின் வாழ்க்கை நம்மள்கிட்ட இருக்குதா? கர்த்தர் நல்லவை. நீங்க பவுலுடைய வாழ்க்கைய அப்படியே படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா உங்க வாழ்க்கையில எதையுமே பெருசா நினைக்க மாட்டீங்க. கர்த்தர் நல்லவர். மதுரையில சோதரம் அசம்பிளி ஆஃப் காட் என்று சொல்லக்கூடிய அந்த ஏஜி சர்ச் மூலமாக நடத்தப்படுகிற ஒரு வேதாகம கல்லூரி உண்டு. அந்த மதுரை ஏஜி பைபிள் காலேஜ்ல நல்ல ஒரு ப்ரொஃபஸரா, நல்ல ஒரு டீச்சரா, ஒரு ஊழியக்காரர் தான். அவருடைய பெயர் எபனேசர். அவரு ஒரு அருமையான புத்தகத்தை எழுதியிருக்கிறார், பவுலின் பிரயாணங்கள் அப்படின்னு. நீங்க எங்கேயாவது டவுனுக்குள்ள போகும்போது
கிறிஸ்டியன் புக்கு லைப்ரரி போகும்போது இத கண்டிப்பா பாருங்க. பவுலின் பிரயாணங்கள், மதுரை ரெவரண்ட் எபனேசர் அவர் எழுதின புஸ்தகம். அந்த புஸ்தகத்தை வாங்கி கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து படிங்க. அதை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன ஆச்சரியம் தெரியுமா? இன்னைக்கு நமக்கு சூத்திரம் ஆட்டோ இருக்கு, நமக்கு ஷேர் ஆட்டோ இருக்கு, நமக்கு கார் இருக்கு, நமக்கு வேன் இருக்கு, நமக்கு மினி பஸ் இருக்குது, நமக்கு சூத்திரம் கார்பரேஷன் பஸ் இருக்கு, நமக்கு ஓம்னி பஸ் இருக்குது, இன்னும் சூத்திரம் ட்ரெயின் இருக்கு, நமக்கு பிளைட் இருக்குது, இன்னும் எத்தனையோ ஸ்பீட் டிரான்ஸ்போர்ட் எவ்வளவோ இருக்குது. ஆனால் அந்த பவுலின் பிரயாணங்கள் புத்தகத்தை படிக்கும் போது பிரமிச்சு போயிட்டேன். அன்னைக்கு சாதாரண ஒரு படகு, மேற்கூரை இல்லாத ஒரு சின்ன கப்பல், அதை வச்சுக்கிட்டு மனுஷன் எத்தனை நாடுகளுக்கு போயிருக்காருன்றீங்க. எவ்வளவு நாடுகளுக்கு அவர் போகும்போது கடலுடைய ஆழம் அவருக்கு தெரியாது. பல நேரத்துல வழி தெரியாது. ஆனா நாடு விட்டு நாடு, நாடு விட்டு நாடு, நாடு விட்டு நாடு போய் பல நாடுகளில் ஒரு உலகளாவிய ஊழியத்தை செய்திருக்கிறார். இது எப்படிங்க முடிஞ்சது அப்படின்னா, அதுக்கு முதல் காரணம் தேவனுடைய கிருபை, இரண்டாவது காரணம் தேவனுடைய பலம், மூன்றாவது காரணம் தேவன் வைத்திருக்கிற அந்த கிறிஸ்துவின் வல்லமை, தேவனுடைய வல்லமை, நாலாவது காரணம் இந்த தேவனுடைய கிருபை இருந்தும், தேவனுடைய பலம் இருந்தும், தேவனுடைய வல்லமை இருந்தும் அதை மேன்மை பாராட்டாமல் பலவீனத்தை மட்டுமே மேன்மை பாராட்டினார். பாருங்க, இந்த தாழ்மை. இதை பார்த்த கர்த்தர், நீ வா ராஜா, நீதான் என்னுடைய ஆசாரியன், நீதான் என்னுடைய லேவியன், நீதான் என்னுடைய அப்போஸ்தலன், நான் உன்னை கொண்டு போகிறேன் சொல்லி அந்த படகுலையும், அவர் பேருக்கு தான் உப்புக்கு சப்பானியாதான் படகுலையும் கப்பல்லையும் உட்கார்ந்தாரு. ஆனா அதை ஓட்டினதோ ஆவியானவரே ஓட்டி இருக்கிறார். அது கொண்டு போனதோ கர்த்தரே கொண்டு போயிருக்கிறார். அதனாலதான் அவர் பல நாடுகளுக்கு உலகளாவிய ஊழியம் செய்ய முடிஞ்சது. கர்த்தர் நல்லது. இதெல்லாம் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நல்லா அறிஞ்சிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு உட்கார்ந்து ஆவிக்குரிய புஸ்தகம் படிக்கிறதே பழக்கமே கிடையாது. அது பெரட்னாக்கா ஏதோ சுத்திரம் மற்றவங்க விகற்பமா பார்க்கிறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் நீங்க படிச்சீங்கன்னாக்கா உங்களுக்குள்ளும் இந்த வைராக்கியம் வரும், உங்களுக்குள்ளும் இந்த தீவிரம் வரும். ஆண்டவரே, பவுலுக்கு கொடுத்த என் கிருபை என்கிற அந்த கிருபையை எனக்கு தாரும். பவுலுக்கு கொடுத்த என் பலம் என்கிற அந்த பலத்தை எனக்கு தாரும். பவுலுக்கு கொடுத்த என் வல்லமை என்கிற அந்த வல்லமை எனக்கு தாரும். ஆண்டவரே, பவுலை போலவே நான் கிருபையை குறித்தும் பலத்தை குறித்தும் வல்லமையை குறித்தும் மேன்மை பாராட்டாமல், ஆண்டவரே, என்னுடைய பலவீனத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற அந்த ஒரு தாழ்மை எனக்கு தாருங்க என்று கேட்டு பாருங்க. இந்த பவுலுடைய 4 வித அறிக்கை உங்களுடைய ஜீவியத்துல இருந்து நான் ஒரு ஊழியக்காரரை ஆசீர்வதித்து முடிக்கிறேன். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உலகம் முழுவதும் புறப்பட வேண்டும், உலகளாவிய ஊழியத்தை செய்யணும், சர்வ தேசங்களுக்கும் நீங்கள் தேவைப்படுகிற ஒரு பாத்திரமா மாறணும். சிறந்த மனிதர்களும் நல்ல பரிசுத்தவான்களும் உங்களை நாடி வரணும். உங்களிடத்தில் இருக்கிற கிருபை எல்லாருக்கும் பிரயோஜனப்படணும். அப்படிப்பட்ட ஒரு பாத்திரமா தேவன் உங்களை மாற்றுவாராக. கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இடையிலே ஆவியானவர் சொல்லிக் கொடுத்ததை போல பவுலோடு கூட ஆக்கில்லா இருந்தார், பவுலோடு கூட பிரிஸ்கில்லா இருந்தார், பவுலோடு கூட ஷீலா இருந்தார், பவுலோடு கூட பர்னபா இருந்தார், பவுலோடு கூட தீமோத்தே இருந்தார், பவுலோடு கூட தீத்து இருந்தார், பவுலோடு கூட எப்பாப்பிரா இருந்தார், பவுலோடு கூட எப்பாப்பிரா தீத்து இருந்தார், பவுலோடு கூட இன்னும் சோதர தேமா இருந்தான், பவுலோடு கூட பிலமோன் இருந்தான், பவுலோடு கூட அன்னாள் இருந்தாங்க. இவ்வளவு பேர் இருந்தாலும் அவர்கள் அந்தந்த இடத்துல, அந்தந்த புஸ்தகத்துல, அந்தந்த அதிகாரத்துல முடிக்கப்பட்டார். ஆனா பவுலுடைய காரியங்கள் மாத்திரம் இறுதி வரைக்கும் வருதுன்னா
இந்த ஊழியத்தில் இருக்கிற நீங்கள், இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்கிற நீங்கள் முடிவு வரைக்கும் கர்த்தருக்காக நிலைத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஓ, பவுலுடைய சரித்திரங்கள், புஸ்தகங்கள் உலகளாவிய அளவுக்கு போனதை போல உங்களுடைய கிருபைகளும் தாளந்துகளும் உலகளாவிய அளவுக்கு போக வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. ஓ, பவுல் அன்றைக்கு சரியான மிக வேகமான வாகனங்கள் இல்லாத காலத்திலேயே உலகளாவிய சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்கள் செய்ததை போல இன்றைக்கு உலகளாவிய ஊழியத்தை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்ற வேண்டும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அதுதான் உங்களுக்காக நான் பண்ணுகிற ஜெபம். அதற்காகத்தான் இந்த வைராக்கியத்தோடு சத்தியத்தை போதிக்கிறேன். இந்த அருமையான சத்தியத்தின்படி தேவன் உங்களை மாற்றுவாராக. உங்களுக்கு தெரிந்த எல்லாருக்கும் இந்த சத்தியத்தை அனுப்புங்க. கண்டிப்பா கேட்க சொல்லுங்க. நீங்களும் திரும்ப போட்டு கேட்டு, ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாரும் என்று கேளுங்க. ஆண்டவர் உங்களை மின்னுகிற பாத்திரங்களாய் அருமையாய் கர்த்தர் மாற்றுவார். கண்களை மூடி ஒப்பு கொடுத்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இயேசுவின் நாமத்தினால் நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, நல்ல அருமையான இந்த சாயங்காலம் கடந்த ராத்திரி நேரத்தில் பவுலின் அறிக்கைகள் என்ற வார்த்தையிலே கர்த்தர் எங்களுக்கு இடைப்பட்டு ஆண்டவரே 4 காரியங்களை சொன்னீர். ஆண்டவரே, பவுல் சொன்னார், என் கிருபை, என் பலம், என் வல்லமை எல்லாம் சொல்லிவிட்டு இவைகளை விட என் பலவீனங்களையே நான் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன் என்ற வார்த்தையின்படி அந்த பவுலை போல ஒரு ஜீவியத்தை எங்களுக்கு தாரும். ரொம்ப முக்கியமாய் இன்றைக்கு இந்த இரவுக்குறை ஜெபத்திலே இந்த கிருபையுள்ள சத்தியத்தை கேட்ட உடைய பிள்ளைகள் உலகளாவிய தேவ பிரசங்கிகளாய் மாறட்டும், உலகளாவிய தீர்க்கதரிசிகளாய் மாறட்டும், உலகளாவிய அப்போஸ்தலர்களாய் மாறட்டும், உலகளாவிய மெய்ப்பர்களாய் மாறட்டும், உலகம் முழுவதும் தேவனுக்காய் பயன்படுகிற பாத்திரங்களாய் மாறட்டும். நீரே கிரீச்சி, நீரே எழுந்தாலும், நீரே ஆளுகச் செய்யும். சுய மாமிசத்தை மறைத்துக் கொள்ளும். இரவிலோட பிள்ளைகள் அயந்திர தெரித்தாரோ நாளை காலையில் இருட்டோட ஜெபத்தையும் நாளைக்கு முழுவதும் இருக்கிற போதகருக்கான ஜெபத்தையும் மகிமையாய் ஆசீர்வதியும். தாழ்த்தி ஒப்பு வைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.